ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில நேற்று மே 4ஆம் தேதி இலவச தரிசன டோக்கனான திவ்ய தரிசன டோக்கன் 2000 டோக்கன்கள் இன்று மே 5ஆம் தேதி தரிசனத்திற்காக கொடுத்தாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்கள் நேற்று காலை 10 மணி வரைக்கும் கிடைத்தது. அதே போல நேற்று மே 4ஆம் தேதி இன்று மே 5ஆம் தேதிக்கான எஸ்எஸ்டி டோக்கன்கள் 20,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இந்த 20,000 டோக்கன்கள் நேற்று மே 4ஆம் தேதி இரவு 10:20 மணி வரைக்கும் கிடைத்தது. நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குவதற்கு கீழ்த்திருப்பதியில் பக்தர்களினுடைய கூட்டம் மிக மிக குறைவாக தான் இருந்தது. இன்று மே 4ஆம் தேதி எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அதிகாலை 5:15 மணி தொடங்கி நாளை மே 6ஆம் தேதி தரிசனத்திற்கான எஸ்எஸ்டி டோக்கன்கள் 22,000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்கள் இன்று காலை 11:37 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 28 டோக்கன்கள் மீதம் இருந்தது. அதே போல ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் இன்று மே 5ஆம் தேதி அதிகாலை 5:15 மணி தொடங்கி நாளை மே 6ஆம் தேதி தரிசனத்திற்கான திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் காலை 11:38 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 19 டோக்கன்கள் மீதம் இருந்தது. இன்று நேற்று கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்டி டோக்கன்கள் 2,000 டோக்கன்கள் அதிகமாக கொடுத்தாங்க. திவ்ய தரிசன டோக்கன்கள் அதே எண்ணிக்கையில் 2,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. நேற்று இரவு எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10:20 மணி வரைக்கும் கிடைத்த நிலையில இன்று எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 11:45 மணி வரைக்கும் கிடைச்சிருக்கு. இன்னைக்குமே திருமலை மற்றும் திருப்பதியில பக்தர்கள் கூட்டம் மிக மிக குறைவாக தான் இருக்கு. திருமலையில டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திலேயே 5 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரத்திற்குள்ள தரிசனம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஸோ உங்களுக்கு டோக்கன் கிடைக்காத பட்சத்திலேயோ அல்லது டோக்கன்கள் வாங்காமல் நீங்க திருமலைக்கு நேரடியாக போய் நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்த்தாலும் ஒரே நாள்ல தரிசனம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு திரும்பிடலாம். நேற்றும் இன்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல 5 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரத்திற்குள்ள தரிசனம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதே சூழ்நிலை நாளையும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் வியாழக்கிழமை தரிசன நேரம் நிச்சயமாக இதைவிட சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ திருமலையில கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால சப்போஸ் நீங்க கீழ் திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கியிருந்தாலும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு உடனே திருமலைக்கு புறப்பட்டு வந்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணி ஒரு முறை பெருமாளை தரிசனம் பார்த்துக்கலாம். மறுநாள் உங்களுடைய எஸ்எஸ்டி டோக்கனை வைத்து ஒரு முறை பெருமாளை தரிசனம் பண்ணலாம். ஸோ இப்போ திருமலையில கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய ஒரு ட்ரிப்லேயே நீங்க 2 முறை பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட்டாக இருந்தால் இந்த சான்ஸை பயன்படுத்தி 2 முறை பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் மேக்ஸிமம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளேயே ரூமும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டாலும் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மூலமாக ரூம்ஸ் எடுத்துக்கலாம். நேற்று மே 4ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 70,996. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 28,809. உண்டியல் காணிக்கை 3.74 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் நேற்று 10 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 4 மணி நேரமும் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 5 முதல் 9 மணி நேரமும் ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.